கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நோ யுவர் பைபிள் சீரீஸ்க்கு உங்களை ஏஜி திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி அவைகளை நம்முடைய வாழ்க்கையை கை கொண்டு அவரை பிரியப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கைகளிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 18வது அதிகாரம் 34 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கவரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவருமில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் என்று தாவீது இந்த வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அமைதியாய் ஆடுமைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்ததை பார்க்கிறோம். அரசனாய் மாற்றுவது என்கிற ஒரு நோக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில வைத்தார். அந்த காரியத்தை அவன் எளிதாக அடைந்து விடவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள், கலக்கங்கள், பாடுகள், மரண சூழ்நிலைமைகள் இவைகளெல்லாம் வந்தது. இவைகளெல்லாம் தாண்டி வருகிற போது தான் ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு அந்த சிங்காசனத்தை கொடுத்து அதை அவனுடைய சந்ததியிலே நிலைக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே பலவித போராட்டங்களை தாவீது சந்தித்ததை பார்க்கிறோம். கிறிஸ்தவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும் போது பல பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் நமக்கு தருகிறார், அது சந்தோஷமான ஒரு காரியம். ஆனாலும் பல கஷ்டங்களின் ஊடாய் நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நாம் ஒன்று நினைவு கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாவற்றின் மேலும் கிறிஸ்து நமக்காக ஜெயம் கொண்டார். ஆகவே பாடுகள் நம்மை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. ஆனால் பாடுகளை நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாடுகளை கர்த்தர் விளக்கப் போகிறதில்லை. ஆனால் பாடுகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு விரோதமாய் நாம் போராடுகிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லது சத்ரு, நமக்கு எதிராளியானவன் யார்? சத்ருதான். நம்மை விழத்தல்ல, நோய்களினாலே, பாவங்களினாலே, அக்கிரமங்களினாலே, துணிகரங்களினாலே நம்மை விழத்தல்ல அவன் அநேக விதங்களிலே அவன் நமக்கு விரோதமாய் வருகிறதை பார்க்க முடியும். நாம் அவனை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. நாம் மேற்கொள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார். அதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கணும். 34 முதல் 42 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதை இந்த யுத்தங்களை மேற்கொள்ள செய்ய அவனை பழக்குவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவங்கள், நம்மை சுற்றி வருகிற அசுத்தங்கள், இந்த உலகத்தின் கவலைகள், துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நம்மையும் என்ன பண்ணுகிறார்? பழக்குவிக்கிறார். அவர் எப்படி பழக்க வைக்கிறார் என்கிற காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு காரியம் 34 வசனத்தை பார்க்கிறோம். வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு என்ன பண்ணுகிறார்? பழக்குவிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. 39 வசனம், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 வசனங்களையும் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அவனுக்குள்ளே கர்த்தர் சில வல்லமைகளை அவர் கொடுக்கிறார். ட்ரைனிங் ஆஃப் பவர் என்று கொள்ளலாம், அல்லது ட்ரைனிங் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்று நாம் கொள்ளலாம். அவனுக்குள்ளே கர்த்தர் இந்த போராட்டங்களை, பலவீனங்களை, பாடுகளை, அவனுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் தருகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது முதலாவதாக அவன் சவுனுடைய அந்த போருக்குரிய அந்த வஸ்திரங்களெல்லாம் தரித்து கொண்டு அவனால் நடக்கக்கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அவனால் முடிந்தது அந்த
அந்த கவனிலே அந்த கல்லை வைத்து அங்கே அடிக்கிறது, அந்த அளவுக்கு தான் அவனால் டூலை ஹேண்டில் பண்ண முடியும், அந்தளவுக்கு தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆனால் இங்கே பார்க்குறோம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில்லை இப்போ என்ன பண்ணுறான்னா வளைக்கிற அளவிற்கு அவனுக்குள்ளே ஒரு வல்லமையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கட்டளையிடுகிறார். இது ஒரு நாள் வருகிற ஒரு காரியம் அல்ல, இது ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற அந்த முயற்சியின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக அவனுக்குள்ளே இந்த பலன் வந்தது என்று பார்க்கிறோம். பலன் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏதோ ஒரு நாள் நைட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுனால நமக்குள்ளே பலன் வந்து விடாது. இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தாவீது ஒவ்வொரு நாளும் போய் அவன் ட்ரைனிங் எடுத்து 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 ஒரு நாட்களில் அவன் வில்லை வளைக்கிற அளவுக்கு, அந்த வெண்கல வில்லை வளைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே என்ன வந்தது, பலன் வந்ததை பார்க்க முடியும். நாம் எப்படி பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே அமருகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். பிசாசை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு விரோதமாய் போராடுகிறதை விட கர்த்தருடைய சமூகத்தில் நான் எந்த அளவுக்கு உட்கார்ந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். நமக்குள்ளே அவருடைய வல்லமை பெருக 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 நமக்கு விரோதமாய் வருகிற பாவங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற ஒரு உள்ளான பலனை கர்த்தர் நமக்குள்ளே என்ன பண்ணுவார், கட்டளை இடுவார். நமக்குள்ளே அப்படிப்பட்ட கிருபை, அந்த பலன் இருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளே தினமும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம், அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிற அந்த காத்திருப்பின் அனுபவம் நம் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எதிரடையாக வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள நம்மால் முடியும். ஆகவே கர்த்தர் செய்கிற முதல் ஒரு காரியம், நமக்கு என்ன பயிற்சியை கொடுக்கிறார் என்றால், நமக்குள் வல்லமையை வைக்கிற ஒரு பயிற்சி, நாம் வல்லமையை பெற்றுக்கொள்கிற அல்லது அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பயிற்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், 18வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவ நாக்கும் என்று வசனம் ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது பயிற்சி என்னவென்றால், ட்ரைனிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அல்லது ட்ரைனிங் ஆஃப் ஷீல்டு, பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நமக்கு போராட தெரியும், வாழ்வீச தெரியும், ஆனால் நம்மை தற்காத்து கொள்ள நாம் அநேக நேரங்களிலே நாம் அதில் மறந்து விடுகிறோம், அல்லது அதில் குறைவாக இருக்கிறோம், அதில் வீக்காக இருக்கிறோம். ஆண்டவரை ஆகவே கர்த்தர் தருகிற இரண்டாவது பயிற்சி என்னவென்றால், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற பயிற்சியை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், தருகிறார். நமக்கு அப்படிப்பட்ட அந்த அறிவை கர்த்தர் தர அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள தவறும் பொழுதுதான், அந்த கேடகத்தை கையாள தெரியாத பொழுதுதான் நாம் என்ன பண்ணுகிறோம், அநேக நேரங்களில் அடி வாங்கி விடுகிறோம், அநேக நேரங்களில் காயங்கள் ஏற்பட்டு விடுகிறது. எந்த அளவுக்கு வாழ்வீச தெரிகிறதோ அந்த அளவுக்கு நாம் நம்மை காத்து கொள்ளவும் தெரிய வேண்டும். அதை தான் கர்த்தர் இரண்டாவதாக தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் கற்றுத்தருகிறதை பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிரி நம்மை தாக்காமல் இருக்க நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் என்றால், முதலாவது காரியம் சங்கீதம் 119:9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினாலே என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் வியாதிகள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் இவைகளிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே வசனம் அது வேரூன்றி காணப்பட வேண்டும். வசனம் அதிகமாய் நமக்குள்ளே அது ஊறி இருக்க வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் படித்து மனப்பாடம் பண்ணி இவைகளெல்லாம் வைத்திருக்கிறதுக்கு எதற்காக நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்றால், போராட்டங்கள், கஷ்டங்கள், கலக்கங்கள் வருகிற போது இந்த மனப்பாடம் செய்து வைத்த வசனங்கள் நமக்கு அது நம்முடைய சிந்தைகளை நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைகளை கொண்டு வருமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்களை நாம் அதிகமாக நாம் படித்து வைத்திருக்க வேண்டும். அதன் ஆழங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி வைத்திருக்கும் பொழுது நமக்கு எதிராகி வருகிற எல்லா
எல்லா காரியங்களையும் நாம் வசனத்தினாலே மேற்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு நேராக அநேக சோதனைகள் வருகிறது. இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பிசாசானவன் அவரை சோதிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் எதை வச்சு பிசாசை தோற்கடிக்கிறார்னு பார்த்தா, ஆண்டவர் அவருடைய வசனத்தை வைத்து வசனத்தை பேசி அவர் அந்த பிசாசை தோற்கடிக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நமக்குள்ள வசனம் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு, பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, பேய்களிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற கர்த்தர் நமக்கு தருகிற பயிற்சியில் நம்மை பாதுகாத்து கொள்ள அவருடைய வசனத்தை அதிகமாக என்ன பண்ணணும், நம்முடைய இருதயங்களிலே வைத்துக்கொள்ள கர்த்தர் என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. யோவான் அவனுடைய அந்த நாட்களில் இருக்கும்போது அவன் எழுதுகிற, வாலிபரை நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள வசனம் இருக்கும்போது நம்மளுக்கு நேராக வருகிற எல்லா தீங்கிற்கும், பிசாசினுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நம் விலக்கி அவனை மேற்கொள்ள கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், கிருபை தருவார். ஆகவே ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இந்த ட்ரைனிங் ஆஃப் ப்ரொடெக்ஷனில், ட்ரைனிங் ஆஃப் ஷீல்டில் அன்றைய நாங்கள் கற்றுக்கொண்டு வசனத்தை அதிகமாக பிடித்து கொண்டு வாழ, அன்றைய எங்களுக்கு வருகிற அன்றைய எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவித்த செய்வீராக என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள உதவி செய்வார். மூன்றாவது ஒரு காரியம், ட்ரைனிங் ஆஃப் சிச்சுவேஷன் என்று நாம் கொள்ளலாம். 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 38ஆம் வசனம் 42ஆம் வசனமும் வாசிக்கிறேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். 42, நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எறிந்து போடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு பலத்தை தந்திருக்கிறார், பாதுகாக்கிறதுக்கு பயிற்சியை கொடுத்துட்டார். இப்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால், அவனுக்கு ட்ரைனிங்கை ஆண்டவர் சில சூழ்நிலையின் மூலமாய் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கிற போது, சரியாய் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து நடந்து கொண்டு வருகிற போது, அநேக நேரங்களில் பிசாசானவன் நம்மை எதிர்த்து வருகிற போது ஆண்டவர் நம்மையும் அந்த சூழ்நிலைகளுக்கு அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நாம் இவைகளிலே பயிற்சி பெற்று நாம் வென்றவர்களாய் நாம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளை, ட்ரைனிங் ஆஃப் சிச்சுவேஷன் அல்லது ட்ரைனிங் ஆஃப் அந்த காரியத்தை நம்மளிருந்து வெளிப்படுத்துவதற்காக நமக்கு அந்த பயிற்சியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். சில அந்த 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 சிச்சுவேஷனை கட்டளையிட்டு, இப்போ ஒரு வியாதியையோ ஒரு பலவீனங்களையோ நமக்கு வருகிற எதிரான சூழ்நிலைகளையோ கட்டளையிட்டு நாம் அதில் எப்படி மேற்கொள்கிறோம், எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி வசனத்தை உபயோகித்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்து அவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். நாம் பாவத்திற்கு விரோதமாய் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், இரத்தம் சிந்தத்தக்கதாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று எபிரேயர் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைமைகள் தான், இந்த சிச்சுவேஷன் வருகிற போது நாம் எப்படி நிற்கிறோம், நாம் எப்படி நம்முடைய கேடயத்தை உபயோகிக்கிறோம், நமக்கு கொடுத்த வல்லமை எப்படி உபயோகிக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, இந்த தவறை இனி செய்ய மாட்டேன், இந்த அக்கிரமத்தை இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் நிலைநிறுத்தி கொள்ளும் பொழுது அந்த போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை தருவார். அதுதான் தாவீது சொல்கிறான், நான் எனக்கு வந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், வெட்டி போட்டேன், நான் அதை எல்லாத்தையும் நான் காற்று பதற்றிக்கு தூளை போல எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த காரியங்களை அவனுக்கு அந்த சூழ்நிலைகளை அவன் மேற்கொண்டதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், கவலைகள் இவைகளெல்லாம் வந்திருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவார். சில சூழ்நிலைகள் வருவது பயந்து அஞ்சு போய் அப்படியே நடுங்கி விடாமல் கர்த்தருடைய வசனத்தை பாதுகாப்பாய் கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமையை உபயோகித்து நம்ம அந்த
போராட்டங்கள், கலக்கங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த போராட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள் வந்தது. அவனை கர்த்தர் நீர் பழக்குவித்தீர். உம்முடைய வசனத்தினால் அவனை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. அவனுக்கு சில சூழ்நிலைகளை கட்டளையிட்டு அதிலிருந்து அவன் வெற்றி பெற்று இன்னும் அன்று தேர்ச்சி அடைந்தவனாக மாற கர்த்தர் உதவி செய்தி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், பாடுகள், அவமானங்கள், நோய்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு வாழ நம்முடைய வல்லமைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அன்று உம்முடைய வசனத்தினால் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. சில சூழ்நிலைகள் எங்களுக்கு நேராக வருகிற போது அதில் நாங்கள் வென்று தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.